பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. யாரு? வள்ளியா? அது வள்ளி? வள்ளி, என்ன எங்க ஊருக்கு வந்துட்டு என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? எப்படி இருக்க செல்வி? நான் ஏதோ ஞாபகத்தில் போயிட்டே இருக்கேன். ஏதோ ஞாபகத்தில் போறியா? இப்படி வந்து திண்ணையில் உட்காரு. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, குடிக்க ஏதாச்சும் கொண்டாரவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்தேன். சரி. அப்படியே இது விஷயமா தெற்கு வீதியில் இருக்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். ஆனால் 2 பேரும் வேற வேற பதில சொன்னாங்க. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். என்ன விஷயமா போன? என்ன பதில் கிடைச்சிது? என்னன்னு தெளிவா சொன்னா நான் ஏதாச்சும் உதவலாம்ல? அட ஆமாம், தலையும் வாழும் இல்லாமல் சொன்னா உனக்கு எப்படி புரியும்? ரொம்ப நாளாச்சேன்னு பெரியம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்படியே அவங்க கழனி பற்றி பேசும்போது ஆமணக்கு போட்டதாகவும், ஆனால் மகசூல் பற்றி கேட்டால் ஒரே சலிப்பாகவும் பேசினாங்க. ஏனா? ஆனால் அண்ணன் வீட்டுக்கு போனப்ப ஆமணக்கு போட்டதில் மகசூல் பிரமாதம்னு சொன்னாங்க. அதான் குழப்பமாக இருக்குது. இதுதான் விஷயமா? அப்படின்னா உங்கள் பெரியம்மா ஆமணக்கு பராமரிப்பில் ஏதோ தவற விட்டுட்டாங்க போல. அப்படி தான் இருக்கணும். வள்ளி, இப்போதான் ஆமணக்குல நிறைய உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்கே, அதை பற்றின தெளிவு அவங்களுக்கு இல்லை போல. இருக்கும். ஆனால் நாம் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவ முடியுமா? என்ன சொல்கிற? இந்த ஆமணக்கு பற்றி தெளிவாக ஏதாவது அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அட ஆமாம், கொஞ்சம் பொறு. என்ன செல்வி, கைபேசியில் என்ன தேடுற? இது சம்பந்தமா விவசாய கூட்டத்தில் சொன்ன தகவல்கள் உனக்கு உதவும் இல்லை? ஆமாம், விவரம் இருக்கா? இதோ இருக்கே. எள் மற்றும் ஆமணக்கு பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. யோக மீனாட்சி அவங்க சொல்ற விவரங்களை கேட்டுக்குவோம். பிரதான எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, சூரியகாந்தி போன்ற பயிர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்கள் எள் மற்றும் ஆமணக்கு ஆகிய பயிர்களாகும். இதில் எள் பயிர் சுமார் 60,442 ஹெக்டேர் பரப்பளவிலும், ஆமணக்கு சுமார் 5,246 ஹெக்டேர் பரப்பளவிலும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. எள் பயிரோட உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஹெக்டேருக்கு 478 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆமணக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னாக்கா ஹெக்டேருக்கு 312 கிலோ என்ற அளவில் உற்பத்தி திறன் இருக்கிறது. ஸோ இந்த எள் மற்றும் ஆமணக்கு மகசூல் திறன் அதிகரிக்கக்கூடிய ரகங்கள், உயர் விளைச்சல் ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது சமீப காலங்களில் நிறைய உயர் விளைச்சல் ரகங்களை வெளியிட்டுள்ளது. விவசாயிகள் இந்த மாதிரி உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்து விதைக்கும் பொழுது அதிக மகசூல் மற்றும் லாபம் பெற முடியும். ஸோ அந்த மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எள்ளை பற்றி நம்ம பார்க்கலாம். எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இதில் எண்ணெய் சத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுமார் 45லேருந்து 57% வரைக்கும் இருக்கிறது. இதில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 80% வரைக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இதில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லினோலினிக் மற்றும் லினோலிக் மற்றும் ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகப்படியாக இருக்கிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி மற்றும் டி இது எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறது. இதில் 22% வரைக்கும் புரதச்சத்தும் 61% வரைக்கும் கொழுப்பு சத்தும் இருக்குது. இதை தவிர இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்தும் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறதுனால இந்த எள்பயிரை பார்த்தோன்னா எண்ணெய் வித்து பயிர்களில் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த எள் பயிரை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய ரகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. திண்டிவனத்திலிருந்து சுமார் 7 ரகங்களும், விருதாச்சலத்திலிருந்து 5 ரகங்களும், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு ரகமும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரகமும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா அந்த திண்டிவனத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் திண்டிவனம் 1லேருந்து 6 வரைக்கும் வெளியிட்டு வந்து நிறைய ஆண்டுகள் ஆயிட்டதுனால இப்போ சமீப காலத்தில் வெளியிட்ட ரகங்கள் வந்து பார்த்தோன்னா TMV 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம். ஸோ அந்த ரகத்தை மட்டும் பற்றி பார்ப்போம். இந்த TMV 7 அப்படிங்கிற ரகம் வந்து பார்த்தோன்னா SI 250 மற்றும் ES 22 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பெற்றோர்களை வந்து ஒட்டிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு உயர் விளைச்சல் ரகம். அதோட வயது வந்து 80லிருந்து 85 நாட்களில் முதிர்வடையக்கூடியது. இது வந்து தமிழ்நாட்டில் எள்ளு சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து பட்டங்கள், அதாவது மாசி பட்டம், கார்த்திகை பட்டம், சித்திரை பட்டம், மார்கழி பட்டம், புரட்டாசி பட்டம், ஆணிப்பட்டம் எல்லா பட்டங்களிலையும் வந்து சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற ரகம். மானாவாரியில் பார்த்தோம்னாக்கா ஹெக்டருக்கு 850 கிலோவும், இரவையில் வந்துட்டு ஹெக்டருக்கு 920 கிலோவும் மகசூல் திறன் கொடுக்கக்கூடியது. அதிக கிளைகள் உருவாகக்கூடியது, நல்ல நேரான செடி அமைப்பு, அதே போல் வந்து பழுப்பு நிறமான விதைகளை உடையது. 50% அளவுக்கு எண்ணெய் சத்து உள்ள ரகம். நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகமாக இருக்கிறதுனால விவசாயிகளிடையே வந்து நல்ல வரவேற்பை பெற்ற ரகமாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்கா விருதாச்சலத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள். இதில் வந்து விருதாச்சலம் 3, விருதாச்சலம் 4, விருதாச்சலம் 5, VRI 3, VRI 4, VRI 5 இந்த ரகங்களை பற்றி பார்க்கலாம். விருதாச்சலம் 3 அப்படின்ற ரகம் பார்த்தோம்னாக்கா SVPR 1 மற்றும் TKG 87 அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை ஒட்டிணைத்து உருவாக்கப்பட்ட ரகம். இதில் இந்த SVPR ஸ்ரீவில்லிபுத்தூர் 1 ரகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமான எள்ளு உடையது. ஸோ இந்த வெள்ளை நிற எள் வகைகள் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம பலகார வகைகளில் அலங்காரப்படுத்துறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை நிற விதைகள் வந்து தேவையை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ரகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மாசிப்பட்டம் மற்றும் மார்கழி பட்டத்துக்கு வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். மகசூல் திறன் வந்து இரவையில் வந்து 1025 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்தது. அதிக கிளைகள் உருவாகக்கூடியது, மாதிரி நேரான செடி அமைப்பு கொண்டது. 50% வரைக்கும் எண்ணெய் சத்து உடைய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இது இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்கா VRI 4 அப்படின்னு சொல்லக்கூடிய விருதாச்சலம் 4 என்ற ரகம். இது 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம். இதோட பெற்றோர் வந்து VRI 2 மற்றும் GT 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரகங்களை ஒட்டிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட வயது வந்து பார்த்தோம்னா 85லிருந்து 90 நாட்கள் வரையில் விளைச்சலுக்கு வரக்கூடியது. மாசிப்பட்டம், சித்திரைப்பட்டம், தைப்பட்டம் சாகுபடிக்கு ஏற்றது. இரவையில் வந்து பார்த்தோம்னாக்கா ஹெக்டருக்கு வந்து 960 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இந்த ரகம் இருக்கிறது. அதிக கிளைகள் உருவாக்கக்கூடிய திறனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மலட்டு செடி, வேரழுகல் போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாகவும் இந்த ரகம் இருக்கிறது. 50% அளவுக்கு எண்ணெய் சத்து வாய்ந்த ரகமாகவும் இருக்கிறது. ஸோ இந்த ரகத்தையும் விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா VRI 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இந்த ரகம் வந்து 2023ஆம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்தோட ஒரு சிறப்பியல்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒற்றை தண்டு செடி அமைப்பு உடையது. அதாவது கிளைகள் வந்து ரொம்ப அதிகம் உருவாகாது, 1லேருந்து 2 கிளைகள் மட்டும்தான் உருவாகக்கூடிய திறன் வாய்ந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடர் விதைப்பு முறைக்கு வந்து ஏற்ற ரகம், அதே மாதிரி இயந்திர அறுவடைக்கும் ஏற்ற ரகமாக இந்த ரகம் இருக்கிறது. இதோட பெற்றோர்கள் வந்து பார்த்தோம்னாக்கா VRI 3 மற்றும் EC 70 840 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்களை ஒட்டிணைத்து உருவாக்கப்பட்ட ரகம். வயது வந்து 75லிருந்து 80 நாள் அளவுக்கு இருக்கக்கூடிய குறைந்த வயதுடைய ரகமாகவும் இருக்கிறது. இரவையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெக்டருக்கு 795 கிலோ அளவுக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்குது. ஒற்றை தண்டு செடியமைப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடர் விதைப்பு முறையும் இயந்திர அறுவடைக்கும் ஏற்ற ஒரு ரகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னாக்கா சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் காய் துளைப்பானுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறனும், அதே மாதிரி தண்டு மற்றும் வேர் அழுகல், மலட்டு செடி, சாம்பல் நோய் இந்த மாதிரி நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இந்த ரகம் இருக்கிறது. எள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து மாசி மற்றும் மார்கழி பட்டத்தை வந்து முற்றிலும் தேர்ந்தெடுத்து வந்து சாகுபடி செய்கிறார்கள். ஏன்னா அது வந்து இரவை மற்றும் மானாவாரியிலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிராக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்கள் சமீப காலத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த உயர் விளைச்சல் ரகங்களை வந்து தேர்வு செய்து விதைக்கும் போது நிறைய வந்து உங்களுக்கு மகசூலும் மற்றும் லாபமும் பெற முடியும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஆமணக்கு பயிரில் என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி, அதாவது உணவுக்கு பயன்படுத்தாமல் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா சோப்பு,
அப்புறம் வந்து என்ஜின் ஆயில் போன்ற லூப்ரிகன்ஸுக்காக இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பயிர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உலக அளவிலேயே ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய 90% அளவுக்கு ஏற்றுமதி வந்து இந்தியாவிலிருந்து தான் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா குஜராத், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து அதிகப்படியாக ஆமணக்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதோட எண்ணெய் வந்து ரொம்ப அடர்த்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது மாதிரி பார்த்தோன்னாக்கா இதில் ரிசினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட எண்ணெய் சத்து தான் வந்து 90% அளவுக்கு அதில் இருக்கிறது. அதனாலேயே இது வந்து பார்த்திங்கனாக்கா உட்கொள்றதுக்கு ஏற்ற விதமாக இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலாக இருக்கிறது. மருத்துவ குணங்களும் இதில் வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல லாக்ஸேட்டிவ், அதாவது மலமிளக்கியாக வந்து பயன்படுத்துறதுக்கு மருத்துவ குணத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஆமணக்கு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குது, விவசாயிகள் அது எந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆமணக்கு பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனத்திலிருந்து 2 ரகமும் ஒரு வீரிய ஒட்டு ரகமும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு பயிர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒரு ரகமும் 3 வீரிய ஒட்டு ரகமும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரகங்கள் என்னென்ன, அது விவசாயிகள் தேர்ந்தெடுத்து சாகுபடி செஞ்சால் என்னென்ன வந்து பலன்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆமணக்கு பயிரை பொறுத்த வரைக்கும் வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து அதிகப்படியாக வந்து சாகுபடி பரப்பில் இருக்குது. அந்த வகையில் வந்து ஏத்தாப்பூர்லேருந்து வெளியிடப்பட்ட ORCH1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம், இந்த ரகத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மானாவாரி மற்றும் இரவை ரெண்டுலேயுமே வந்து சாகுபடி செய்யலாம். மானாவாரியில் வந்து 1861 கிலோவும், இரவையில் வந்து 3000 கிலோவும் வந்து மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. இதோட வயது வந்து 150லிருந்து 160 நாட்கள். எண்ணெய் சத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 49% அளவுக்கு எண்ணெய் சத்து வாய்ந்த ரகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னாக்கா பச்சை தத்துப்பூச்சி, வாடல் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. சாயாத செடியமைப்பு, அப்புறம் வந்து காய்கள் வந்து வெடித்து சிதறாத தன்மை வாய்ந்ததுனால இருக்கிறதுனால அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ரகமாக வந்து இருக்கிறது. இந்த ரகத்தை வந்து விவசாயிகள் வந்து மானாவாரி மற்றும் இறைவிலையும் வந்து சாகுபடி செய்யலாம். இப்போ சமீப காலங்களில் வந்து இதற்கு மாற்றாக வந்து ORCH2 மற்றும் ORCH3 போன்ற ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ORCH2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு உயர் விளைச்சல் ரகம். இதோட வயது வந்து 180 நாட்கள். இதோட மகசூல் திறன் வந்து பார்த்தோம்னாக்கா ஹெக்டேருக்கு வந்து 2089 கிலோ அளவுக்கு வந்து மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. எண்ணெய் சத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 49% அளவுக்கு எண்ணெய் சத்து உள்ள ரகம். வாடல் நோய், பச்சை தத்துப்பூச்சி, காய் புழுக்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னாக்கா சிவப்பு நிறத்தில் தண்டு உடையது, அதே மாதிரி மும்முறை பூக்கும் திறன் வாய்ந்தது, சாயாத செடி அமைப்பு மற்றும் சிதறாத காய் அமைப்பு வாய்ந்ததுனால அதிக மகசூல் கிடைக்கும். இதில் இன்னொன்று முக்கியமான பண்பு என்னென்னா 95% அளவுக்கு வந்து பெண் பூக்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறதுனால இதோட மகசூல் திறன் வந்து நல்லா 2 டன்னுக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த ரகம் வந்து ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம், அதே மாதிரி தனிப்பயிராகவும் சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கிறதுனால இந்த ரகத்தையும் ஆமணக்கு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ORCH3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இது வந்து 170 நாட்களில் விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம், கார்த்திகை பட்டங்களில் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்யலாம். மகசூல் திறன் வந்து ஹெக்டேருக்கு வந்து 2014 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு குட்டையான செடி அமைப்பு மற்றும் அதிக கிளைகள் உருவாகக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக 95%க்கும் அதிகமாக பெண் பூக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதிக மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. சாயாத செடி அமைப்பு மற்றும் காய்கள் வந்து வெடித்து சிதறாத தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதுனால மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா புரோடுனியா புழு மற்றும் காய் துளைப்பான்களுக்கும் வாடல் நோய்களுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. இந்த ரகமும் வந்து பார்த்தோன்னாக்கா ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம், அதே மாதிரி தனிப்பயிராகவும் வந்து சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கிறதுனால இந்த விவசாயிகள் வந்து இந்த ரகத்தையும் தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இதை தவிர வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ரகம் வந்து ஏத்தாப்பூர்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 3மே வந்து ORCH1, ORCH2 மற்றும் ORCH3, இது 3மே வந்து வீரிய ஒட்டு ரகங்கள். இதை தவிர வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ரகம் வந்து ஏத்தாப்பூர்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகம் வந்து என்னென்னா YTP1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ரொம்ப குறுகிய வயதுடையது. சாதாரணமாக வந்து ஆமணக்கு வந்து 150லேருந்து 160 நாள் வயதுடையதாக இருக்கும். இதில் வந்து நம்ம
இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா 115 120 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது. மகசூல் திறன் வந்து பார்த்தோன்னாக்கா ஹெக்டேருக்கு வந்து 1456 கிலோ அளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி எண்ணெய் சத்து வந்து 49% அளவுக்கு எண்ணெய் சத்து வாய்ந்தது. இந்த ரகமும் வந்து பார்த்தோன்னா புருடினியா புழு, இலைப்பேன், காய்த்துளைப்பான் போன்ற பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. ஊடுபயிராகவும் சாகுபடி செய்யலாம், அதே மாதிரி தனிப்பயிராகவும் சாகுபடி செய்யலாம். அதிகப்படியான வந்து பெண் பூக்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ரகமாக இருக்கிறது. 95% மேலே பெண் பூக்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ந்த ரகமாக இருக்குது. சாயாத தன்மை வாய்ந்தது, அதே மாதிரி காய்கள் வந்து வெடித்து சிதறாத தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இதுவரை நம்ம வந்து ஆமணக்கு பயிரில் நம்ம உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஊட்டு ரகங்கள் நம்ம பார்த்தோம். இந்த ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்யும்போது அதிகப்படியான மகசூலும் மற்றும் லாபமும் அடையலாம். இந்த எள் மற்றும் ஆமணக்கு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து நல்ல லாபம் அடையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். என்ன வள்ளி, எள் மற்றும் ஆமணக்கு பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. யோக மீனாட்சி அவங்க நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, எள்ளு, ஆமணக்கு இது போல பயிர்களில் நல்ல எண்ணெய் சத்து இருக்கணும்ல. இவங்க சொல்ற புது ரகங்கள்லாம் நல்ல உயர் விளைச்சல் கொண்டதாகவும் கால சூழலை தாங்கி வளரக்கூடியதாகவும் இருக்கே. இது போல புது ரகங்களை தேர்வு செஞ்சு பயிரிடுறது தானே சரியா இருக்கும். இந்த தகவல்களை கேட்க கேட்க ஆமணக்கு அப்புறம் எள் பயிரிடுறதுல எனக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சே. நல்லது வள்ளி. அடடா வள்ளி, நீ வந்து ரொம்ப நேரமாச்சு, இரு சாப்பிட ஏதாச்சும் கொண்டாரேன், சாப்பிட்டுட்டு தெம்பா ஊருக்கு கிளம்புவ. இருக்கட்டும் செல்வி, எனக்கு தெளிவு கொடுத்த விவரங்களை தேவைப்படுற பெரியமாவுக்கும் எடுத்து சொல்லிட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்புறேன். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது. இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது. பரவலாக நோய் பரவிடக் கூடாது, பரவலாக நோய் பரவிடக் கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர்ப்பாசனம் நீ பாரு, நல்லா விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு, நீ பாரு. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை. பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே, பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே.
ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே ஞாலத்திலே நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளத்தம்பி. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயறு வகை பயிர்களில் மீள்தன்மை கொண்ட நோய் மேலாண்மை முறைகள். பயறு வகை பயிர்களில் உளுந்து, பச்சை பயறு, துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்ப வெப்பநிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. உளுந்து மற்றும் பச்சை பயிரில் வேர் அழுகல் நோய் பற்றி பார்க்கலாம். இந்நோய் பூசணத்தால் ஏற்படுகிறது. நோய் ஏற்பட சாதகமான தட்ப வெப்பநிலைகள் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை, அதாவது 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் நீண்ட நாட்கள் வறண்ட காலநிலையை தொடர்ந்து பாசன நீர் அல்லது மழை பொழியும் போது தாக்குதல் அதிகரிக்கும். இதன் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாகி வாடி தொங்கிக் கொண்டிருக்கும். பிறகு இவ்விலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறுகிய காலத்தில் இறந்துவிடும். தண்டின் அடிபாகத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிற கோடுகள் தென்படும். தண்டின் பட்டைகள் அழுகி உரிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கிவிடலாம். அழுகிய வேர்ப்பகுதிகள் மண்ணிற்குள்ளேயே தங்கிவிடும். பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிற பூசண இழை முடிச்சுகள் காணப்படும். முதல் நிலை நோய் பரவல் மண் மற்றும் விதைகளில் தங்கியிருக்கும். இழை முடிச்சுகளின் மூலம் இந்நோய் பரவும். இரண்டாம் நிலை நோய் பரவல் காற்றின் மூலம் நடைபெறும். வித்துக்கள் மூலம் பரவும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். ஓர் ஹெக்டருக்கு 12.5 கிலோ மக்கிய தொழு உரம் இட வேண்டும். விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது பூசணக்கொல்லிகளான கார்பன்டசிம் அல்லது திரம் மூலம் விதை நேர்த்தி செய்யலாம். அடியுரமாக துத்தநாக சல்ஃபேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். நடவு செய்த 30ஆம் நாள் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் உடன் 250 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கார்பன்டாசிம் மருந்தை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். அடுத்து மஞ்சள் தேமல் நோய். இந்நோய் ஏற்படும் பருவத்தை பொறுத்து விளைச்சல் இழப்பு 10% முதல் 100% வரை இருக்கும். இந்த நச்சுயிரி துவரை, பச்சை பயறு, அவரை ஆகிய பயிர்களிலும் தோன்றும். இந்நோயால் பூ மற்றும் காய் பிடிப்பதில்லை. இந்நோயின் அறிகுறிகள் குளிர்ந்த காலநிலையில் அதிகமாக காணப்படும். வெள்ளை ஈயின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் சூழலில் வைரஸ் பரவுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளை பார்க்கலாம். முதலில் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும். இவை விரைவாக அளவில் பெரியதாகி சிறிய மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும். நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும். அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும். காய்கள் அளவில் சிறியதாகவும் உருமாறி காணப்படும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். தேமல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 நாட்கள் வரை அகற்ற வேண்டும். அதிகமான விதை அளவு உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கையை குறையாமல் பார்த்து கொள்ளலாம். களை செடிகளை அகற்ற வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உளுந்து மற்றும் பாசி பயறு ரகங்களை பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம். கலப்பு பயிராக உளுந்து அல்லது பாசி பயறு பயிர்களுக்கிடையில் ஒவ்வொரு 15 வரிசைக்கு ஒரு முறை 2 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளம் அல்லது கம்பு பயிரை சாகுபடி செய்யலாம். மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். விதைகளை தயாமித்தாக்ஷம் அல்லது இமிடாக்ளோபிரிட் பூச்சிக்கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நோயை பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயாமித்தாக்ஷம் அல்லது இமிடாக்ளோபிரிட் அல்லது மீத்தைல் டெமட்டான் அல்லது டைமித்தோயேட் தெளிக்கவும். அடுத்து சாம்பல் நோய். இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும். அதாவது காரிஃப் பருவத்தின் கடைசி கட்டத்திலும் ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் காணப்படும். இதன் அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும். இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும். இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும். நோய் தீவிரமாகும்போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சியடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலிலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. நோய் தென்பட்டவுடன் கார்பன்டாசிம்
அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய். இந்நோய் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தாக்குதலை ஏற்படுத்தும். இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியையும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும். இப்புள்ளிகள் கிளைகள் மீதும் காய்களின் மீதும் தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிப்பு தருணத்தில் இலைகளை உதிரச் செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும். காற்றின் மூலம் பரவும் 2ஆம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதை தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம். நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும். நோய் தென்பட்டவுடன் கார்பன்டசிம் அல்லது மான்கோசெப் மருந்துகளை 10 நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக துரு நோய். மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை, குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதலை ஏற்படுத்தும். முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும். நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும். இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும். இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மாற்று உணவு பயிரான களைச்செடிகளை அகற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் மான்கோசெப் அல்லது புரோபிகோனசோல் தெளிக்க வேண்டும். அடுத்து துவரையில் வாடல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும். முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும். பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும். இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும். இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும். தண்டு பகுதியின் உள்ளே சாற்று குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகள்: விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி அல்லது கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டு இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும். கார்பன்டசிம் லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம். சாம்பல் நோய். இந்நோய் ஏற்பட சாதகமான தட்பவெட்ப நிலைகள் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலைகள், அதாவது கரீஃப் பருவத்தின் கடைசி காலகட்டத்திலும் ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலையின் அடிப்பகுதியில் வெண்மை நிற பூசண திட்டுகள் தோன்றும். இவை நாளடைவில் வளர்ந்து மேற்பகுதியிலும் காணப்படும். இதனால் இலைகள் மஞ்சளாகி பிறகு காய்ந்து உதிர்ந்துவிடும். நோய் தென்பட்டவுடன் கார்பன்டசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசணக்கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிச்சாறு அல்லது வேப்ப எண்ணெய் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.